வணக்கம் நம்பர்ல. இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யலைன்றது தெரியும், நிறையா சொல்லியிருக்கு. அந்த மாதிரி கொலை நடக்குது. அந்த அஜித்குமார் கொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு பின்புலம் காரணங்கிறாங்க. அதான் இந்த நிக்கிதான்ற நம்பரு சும்மா சேர்க்கப்பட்ட நம்பர் மனுக்காக. பின்னாடி வேறு ஏதோ ஒரு நபர் ஒரு மாண்புமிகுக்கு ரொம்ப அந்யோன்யம். அந்த அம்மா தெரியுமே, நீ அந்த மாண்புமிகோட ஏதோ சொல்லிட்டான். இடையில இந்த அம்மா உள்ளே நுழைச்சி தான் அந்த நகை திருடின மாதிரி சொல்கிறாங்க. அது கொடுத்ததெல்லாம் சிபிஐட்ட போயிருக்குன்னு சொல்கிறாங்க. சிபிஐ பார்த்துட்ருக்காங்க. அப்போது இந்த மாதிரி அந்த மஃப்டியை வந்து அடித்து கொண்டதெல்லாம் தெரியும் நமக்கு. இப்போ இது போயிட்டுருக்கு, இன்னும் உள்ளே தான் போயிட்டுருக்கு சிபிஐயில். இதே சிபிஐ அப்படி அண்ணா யூனிவர்சிட்டி போட்டால் எத்தனை சார் என்னன்னு தெரியும். இப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க வாக்குறுதி கொடுத்தா கண்ணாப்பினார். இன்றைக்கி பூரா அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க துப்புரவு எல்லாம் சென்னையில். அது என்னன்னு தெரில. அது நேரு சேகர் பாபு ரெண்டு நேரு கண்ட்ரோலில் தான் வருது. அது எங்கே சேகர் பாபுல நுழையிறான்னு தெரில. அது என்ன கமிஷன், என்ன போக்குவரத்து, அது ப்ரைவேட் கையில் கொடுத்துருக்கான்றாங்க. ப்ரைவேட்டில் கொடுத்தா வேலை நடக்கும் ராவ் பாபுல. ஆனால் அவங்களுக்குரிய சம்பளம் வராது, அது கமிஷன் எல்லாம் பண்ணும். மாற அவங்க சம்பளம் கேட்குறாங்களா, இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. அவன் ப்ரைவேட்டில் கொடுத்தா என்ன வேணால் பண்ணலாம், கான்ட்ராக்டர் கொடுத்தா. இப்படி இருக்குது இதில். சரி, சொன்ன வாக்குறுதி ஒன்று, அவங்க சொன்ன வாக்குறுதி தான், அது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. அப்போ எந்த வாக்குறுதியிலையும் அது இது ஒன்று நிறைவேற்றாது வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஊடகமெல்லாம் நம்மளை சொல்கிறாரு, இந்த சன் டிவி கலைஞர் டிவியில் சொல்கிறாங்க நமக்கு ஒரு ஊடகம் வேணும். அந்த மாதிரி சும்மா இல்லாத போனதெல்லாம் எடுத்துனே சொல்கிறாங்க. எல்லாம் செஞ்சிட்ட மாதிரி சொல்லுவாங்க. எதிர்த்தரப்பில் ஒன்றுமே இல்லை அவங்க அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே ஒன்றும் செய்யலைன்னு மக்களுக்கு தெரியும். இது அன்றைக்கி ஏதோ வந்தாச்சு. இன்னிட்டு கண்குள்ள பார்த்தாச்சு கண்ணில் 4 வருஷமாக. இன்னும் முதல்வரே சொன்னால் நம்புவான மக்கள். அதுக்கப்புறம் அதிகாரி போகிறது, அதிகாரி வேலை மெனக்கட்டு அதிகாரியில் முன்னாடி விட்டுருக்காங்க. அந்த திட்டம் இந்த திட்டம். ஸோ அந்த மாதிரி ஊடகம் வேணும்னு இருக்காரு. டிசம்பர்லேருந்து ஆட்ட ஆரம்பிக்கும் அமித்ஷா. இந்த இது முடிஞ்சு பீகார் முடிஞ்சினியும் அன்றைக்கி கொடுத்ததெல்லாம் வேலை செஞ்சேன்னா யார் உள்ளே இருப்பான்னு தெரியாது. இப்போவே செஞ்சுருப்பாடா, இது போயிட்டுருக்கு கேஸு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ பன்னீர் கூப்பிட்டான்றாங்க. இப்போ அந்த சந்தோஷம் வந்திருந்தார் டெல்லியிலேருந்து, இல்லைங்கிறாங்க. ஆனால் தினகரன் என்னங்கிறாரு, பன்னீரில் யாராவது சேர்த்துக்கணும். இப்போ நான் பாஜக இருக்கேன், திமுகவில். ஏன்னா திமுக வெளுத்தணும். இப்போது திமுகவில் வந்து கமலஹாசன் இருக்கார் உள்ள. இத்தனை சீட்டுன்றது வேறு விஷயம். ஏன்னா அவருக்கு சீட்டு தரதுக்கு ஆள் இல்லை, ராஜ்யசபா எடுத்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வைகோ இருப்பாரா, ராஜ்யசபா கிடைக்கல, பையனுக்கு என்ன, இந்த மாதிரி ஆசிலேஷன் இருக்குது.